இப்ப சமீர் தாவேன்னு சொல்லிட்டு குஜராத் ஹைகோர்ட்ல ஒரு ஜஸ்டிஸ், அவர் வந்து ஒரு மைனர் பொண்ணு வந்து வன்புணர்வு செய்யப்பட்டு கர்ப்பமாயிட்டாங்க. 17 வயசு பொண்ணு. அந்த பொண்ணுகிட்ட அவர் தீர்ப்பு எழுதும்போது சொல்றாரு, மனுஸ்மிருதி எடுத்து படிமா, அந்த காலத்துல இந்த மாதிரி சின்ன வயசுல கர்ப்பமாகறதுலாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு பேசியிருக்கு. எப்படி ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் இந்த மாதிரி புத்தியுடைய நபர்களை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி சாதி ஒழிப்பு பேசிக்கிட்டு இருக்கிறது? நிலம் கொடுக்கும் போது அவருக்கு ஏகப்பட்ட சாப்டர், ஒரு 20 சாப்டருக்கு மேலே எதிர்பார்ந்தால் யாரு திரமணியர்ன்ற அந்த அதிகாரி கடைசி சாப்டர்ல ரொம்ப நேர்மையாக என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐயா அவங்களுக்கு உதவும் இந்த நிலம்லாம், ஆனா நான் ஏன் அரசாங்கத்தை கொடுக்க சொல்றேன் அப்படின்னா, அவங்களும் விவசாயம் பண்ணுவாங்க, அதுல இருந்து வரி வரும், நம்மளுக்கு வசூல், நம்மளுக்கு ரெவன்யூ ஜாஸ்தி ஆகும்னு நேர்மையா ஒத்துக்கிறான். அதனாலதான் வந்து அவங்க வந்து இங்கிலீஷ்காரனு, அவன் ஏகாதிபத்தியவாதி தான், அவன் காலனித்துவ ஆட்சி தான் நடத்தினான். இருந்தாலும் அவன் ஏன் பெட்டர்னா அவனுக்கிட்ட இந்த அளவுக்கு குறைந்தபட்ச நேர்மையாவது இருந்தது. நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க, போய் பாதம் கழுவுறது, தலித் மக்களின் பாதத்தை கழுவுறது. ஆனா தானே எழுதின சுயசரிதத்துல மோடி கர்மயோகியில் என்ன எழுதி வச்சிருக்காரு, வால்மீகி சமுதாயத்துக்கு கொடுக்கப்படும், அதாவது தூய்மை பணி, மலமல்வது போன்ற பணிகள் அவர்களுக்கு தெய்வம் தந்த பணி, அந்த பணியை செய்வது அவர்கள் தெய்வ கடமை ஆற்றுவதை எழுதி வச்சிருக்காரு. பாருங்க, வெள்ளக்காரன் வந்து எவ்வளவு கொடுங்கோல் அரசாங்கம் நடத்தினா, ஆனா அவன் கூட பெட்டரா இருக்கான்ற அளவுக்கு ஒரு அரசாங்கத்திட்ட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஏன் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது இந்த நிகழ்வுக்கும் கேட்டாங்க. போன நிகழ்வு வந்து இஸ்லாமியர்கள் சவால்களும் முன்னேற்றமும் அப்படின்றது, இது வந்து சவால்களும் எதிர்காலமும் அப்படிங்கிறது. அந்த ஈவெண்ட் நடத்தும் போதே என்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இஸ்லாமியர்கள் அப்படின்னு பேசும்போது, இஸ்லாமியர்களின் பிரச்சனைகளை பேசும்போது ஏனோ தெரியல பாஜகவை திட்டுவதில் மட்டும் நிறுத்திக்கிறோம். ஏன்னா பாஜகவை ஒழிச்சுட்டா இஸ்லாமியர்களுக்கு இங்கே பிரச்சனையே இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்துக்குள்ள வாழ்றோம் இல்லையா, அது நீங்க வேண்டும். அது தாண்டி இப்போ வந்து நதீம் வந்து அழகா சொன்னார், பாஜக கெட்டதுதான், they are following fascist communalism but it is standing on institutional communism created before BJP. அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிறது கட்டமைப்பு ரீதியாக இஸ்லாமியர்களுக்கு இருக்க பிரச்சனையை பேச போய் தான் காங்கிரஸ் நம்ம பசங்க வெளுத்து வாங்கிட்டாங்க. அதனால சில பேர் வந்து வருந்தவும் செஞ்சாங்க. ஸோ அதே போல இப்போ தலித் மக்கள் பிரச்சனை அப்படின்னு வரும்போது ஒரே ஒரு சின்ன அப்கிரேட் என்ன அப்படின்னா, பாஜகவோட நிறுத்தி கொள்வதில்லை, அதுல இருந்து ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷனா பாஜகவும் காங்கிரஸும் ஒரே மாதிரி தான். பை எக்ஸ்டென்ஷன் திமுக அதிமுகவும் தலித் மக்கள் பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்குது. பை எக்ஸ்டென்ஷன் அவங்களோட கூட்டணி வச்சதுனால சிபிஎம், சிபிஐ, விசிக, மதிமுக எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ அதுக்குள்ள சரி தவறு இல்லை, அதுக்குள்ள உள்நோக்கம், அதுல இருக்கிற தரவுகளுக்குள்ள போக வேணாம். ஆனா விவாதங்கள் அதன் வட்டத்துக்குள்ளதான் இருக்கு, திருப்பியும் எலக்டோரல் பாலிடிக்ஸ்குள்ளதான் இருக்குது அப்படிங்கறதா இங்க பிரச்சனை. இப்போ அதை நிறைய பேசுறாங்க இல்லையா, நீங்க எப்பயுமே டிவி டிபேட்டை திறந்தீங்கன்னா எலக்டோரல் பாலிடிக்ஸை வச்சு தலித் மக்களின் பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்காங்க. அது இங்க பிரச்சனை இல்லை. இப்போ என்ன சொல்றோம்னா, கற்பனைக்கு சொல்றோம், ஒருவேளை நாளைக்கு வந்து புத்தர் மறுபிரிவு எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. புத்தர்னா அந்த காலத்து புத்தரே கிடையாது. இப்போ நீங்க வந்து மனசுல வச்சிருப்பீங்களா, இதெல்லாம் பயங்கர மோஸ்ட் ப்ராக்ரஸிவ் ஆட்டிடியூட்ஸ்னு, அதெல்லாம் இருக்கிற ஒரு நபரா அவர் வந்து மறுபிரிவு எடுத்துறாரு, ஆட்சியை பிடிச்சிடறாரு, எலெக்ஷன் நின்று ஜெயிச்சிடறாரு. அப்படின்னா கூட லெஜிஸ்லேட்டிவ் அப்படிங்கிற ஒரு பிரான்ச் தானே ஃபில்அப் செய்யப்படும். அதை தாண்டி பியூரோக்ரஸி, ஜுடிஷியரின்னு 2 இருக்குல்ல, அது சாதி வரியில ஊறி போயிருக்குல்ல, அதை வச்சுட்டு இங்க சாதியை எப்படி ஒழிக்கிறது? இப்ப சமீர் தாவேன்னு சொல்லிட்டு குஜராத் ஹைகோர்ட்ல ஒரு ஜஸ்டிஸ், அவர் வந்து ஒரு மைனர் பொண்ணு வந்து வன்புணர்வு செய்யப்பட்டு கர்ப்பமாயிட்டாங்க. 17 வயசு பொண்ணு. அந்த பொண்ணுகிட்ட அவர் தீர்ப்பு எழுதும்போது சொல்றாரு, மனுஸ்மிருதி எடுத்து படிமா, அந்த காலத்துல இந்த மாதிரி சின்ன வயசுல கர்ப்பமாகறதுலாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு பேசியிருக்கு. எப்படி ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் இந்த மாதிரி புத்தியுடைய நபர்களை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி சாதி ஒழிப்பு பேசிக்கிட்டு இருக்கிறது? இந்த சமீர் தாவேவை டிரான்ஸ்ஃபர் செய்யணும்னு ரெக்கமெண்ட் பண்ணும்போது அரசு முடியாதுன்னு சொல்லிடுச்சு, மறுத்துருச்சு. சந்திரசூடும் அதை அனுமதிக்கிறார். இந்த நிலைமைக்கு தான் ஜுடிஷியரி இருக்குது. நீங்க பார்த்துருப்பீங்க 2017 சரி கொஞ்சம் அசந்திருக்கானுங்க, பாஜக கூட சண்டை போட்டு நம்ம கூட சண்டை போட மாட்டாங்கன்னு டக்குன்னு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீர்த்து போற மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. நாடு முழுக்க பெரிய கலவரம் வெடிச்சது. அதுக்கப்புறம் வந்து சண்டை போட்டதுனால பாராளுமன்றத்தில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இல்ல அந்த தீர்ப்பு செல்லாதுன்னு ஆக்குனாங்க. அப்ப நீங்க பார்க்காத போதெல்லாம் உரிமையை பறிக்கிறதுக்கான எல்லா வேலையும் நீதிமன்றங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா ராமரை கேட்டு தானே நீதி எழுதிட்டு இருக்காங்க. இங்க கான்ஸ்டியூஷன் படி நீதி எழுதுறது இல்லையா? அதே போல பியூரோக்ரஸி நம்ம சொல்லவே தேவையில்லை. இப்போ போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா சிந்தனை செல்வன் அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டுருந்தாங்க, ஒரு மாவட்ட ஆட்சியரை கண்டிச்சு. எதுக்கு அப்படின்னா, மாசம் கொடிக்கம்பம் நடுறதே பெரிய விஷயமா இருக்குது விசிக கட்சிக்கு. அப்ப அப்படிதான் பியூரோக்ரஸி அவ்வளோ மட்டமாக தான் இருக்குது, மோசமா இருக்கு.
நான் நிறைய ரிப்போர்ட்ஸ்ல பார்த்துருக்கேன். இந்த கார்பரேஷன்லாம் வேலை பார்க்கும்போது ப்ரொபோசல்ஸ் அனுப்புவாங்க. எதுக்கெல்லாம் ப்ரொபோசல் அனுப்புவாங்கன்னா, ஜேசிபி வாங்குறதுக்கு, இல்லை வந்து இந்த டஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு இருக்கும். நீங்கள் ரோட்டில் நைட்டு பார்த்துருப்பீங்க 12 மணிக்கு. அது வந்து ரோட்டில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் அப்படியே டஸ்ட் பண்ணிட்டே போகும். அந்த மாதிரி மிஷின் வாங்குறதுக்கு எல்லாம் இருக்கும். அதில் இந்த சானிடேஷன் ஒர்க் நடக்குது இல்லையா, அதுக்கான அப்கிரேடுக்கு ஒரு மிஷின் இருக்கும். பல ரிப்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்ரூவ்டு இருக்கும். அந்த மிஷின் மட்டும் டிஸ்அப்ரூவ்டு இருக்கும். ஏன்னு கேட்டால் ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு. நீங்கள் வந்து குஜராத் அரசாங்கம் ஒரு 4500 கோடியை அதானிக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லாக எக்ஸஸாக தந்துருச்சான். எப்படி எக்ஸஸாக தந்துருச்சு, எப்படி தந்தாங்கன்னு தெரியல. அவர்கிட்ட திருப்பி தாங்க அப்படின்னு நெகோசியேட்லாம் பண்ணிருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக எடுத்து தந்துருவாங்க. ஆனால் ஒரு 30 லட்சம் 40 லட்சம் இந்த அப்கிரேடுக்கு மட்டும் ஊரில் இருக்கிற எல்லா கலெக்டரும் என்னமோ அது மட்டும்தான் அவங்க வேலைங்கிற மாதிரி கண்கொத்தி பாம்பா பார்க்குறது. சரி, மக்களுக்கு நீங்கள் அநீதி இழைக்கிறதா இப்போ இருக்குது அப்படின்னா, பியூரோக்ரஸிக்குள்ளே எப்படி அப்படின்னா, நீங்கள் ஒன்றுமே இல்லை, உங்கள் ஃபோன் எடுத்து ஸ்கெடியூல் காஸ் ஐஏஎஸ் சூசைட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. எத்தனை இன்ஸ்டன்சஸ் வருதுன்னு பாருங்க. நீங்க எத்தனை பேர் சும்மா ஒரு ரைஸ் அஃபென்ஸ், எத்தனை பேர் வீட்டில் வந்து யூபிஎஸ்சி படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் எங்க வீட்லயும் நான் இன்னும் ஐஏஎஸ் ஆகலன்னு இன்னும் அழுகுறாங்க. அப்படிதான் ஒரு நிலைமை இருக்கு. ஏன் அப்படின்னா ஐஏஎஸ் அப்படிங்கிறது இங்க இருக்கிற எல்லா அப்பா அம்மாவுக்கும் பயங்கர கௌரவமான ஒரு பதவி. அது ஆயிட்டா அவ்வளவுதான், எங்களுக்கு வந்து நாங்க பிறந்த பலன் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு இருப்பாங்கல்ல. ஆனா அப்படி ஒரு பதவி கூட இங்க இருக்கிற தலித் மக்களை பாதுகாக்க முடியல. அப்படி ஒருத்தர் ஆனா கூட அந்த பதவியை அவரை பாதுகாக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் நம்ம சமூகம் இருக்குது. சரியா, பியூரோக்ரஸி ஜுடிஷியல்லாம் எப்படி இருக்கு, சமூகம் எப்படி இருக்குது அப்படின்னா, ராஜஸ்தான்ல ஃபீல்டு ஒர்க் பண்ண ஒரு தோழர் ஒருத்தர் சொல்லுவார். அங்க வந்து இடைத்தரகர்கள் வந்து விவசாயிகிட்ட வந்து பயங்கரமா திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவேர்னஸ் இது பண்றதுக்கு, ஃபார்ம்ல எப்படி ஃபில்அப் பண்றது, உங்க பயிருக்கு என்ன விலை அப்படின்னு பாக்குறதுக்கு அவேர்னஸ் கேம்ப் நடத்துவாங்க. அங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ரொம்ப ஏழ்மையான விவசாயிங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஃபீல்டு ஒர்க் பண்ணவங்களுக்குலாம் தெரியும், விவசாயிகள் தொழிலாளர்கள் மத்தியில் வேலை பார்க்கும்போதெல்லாம் பயங்கரமா காமெடி பண்ணுவாங்க. இங்க ஸ்டாண்டப் காமெடி டே சிரிக்க வைடா அப்படின்னு அறுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் கிட்ட கூட நிற்காதுன்றவங்களுக்கு பயங்கரமா நகைச்சுவை பண்ணுவாங்க. அப்படி ஏதோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு விவசாயி காமெடி பண்ணிட்டாரு. என் நண்பர் சேர்ந்து அவங்களோட சிரிச்சிட்டாரு. உடனே அந்த விவசாயிக்கு செம்ம கோவம் வந்து, கியூ அசரே தூ காஸ்ட் போல் ஏன்டா சிரிக்கிறேன், உன் காஸ்ட் சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காரு. என் நண்பன் பார்த்துட்டு, காலேஜ் போகிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து புதுசாக இருக்கும்ல, பார்த்துட்டு பயங்கர ஆச்சரியமாக, அவர் வந்து ஒரு 2 மாதம் 3 மாதத்துல பால்டேல் குடிச்சு சாகிற நிலைமையில இருக்காரு. அவரு அவ்வளோ ஏழ்மையில இருக்காரு. இந்த இப்போ நாங்கள் பண்ணிருக்கிற கேம்ப் பண்ணி ஏதாவது ஒரு நிவாரணம் அவருக்கு வாங்கி கொடுக்கலாம், அவர் உயிரா போயிடும். ஆனால் அந்த நிலைமையிலையும் அவருக்கு சாதி தான் பெருசாக இருக்கு. அப்போ இதையெல்லாம் கணக்கில் கொண்டு தான் எப்போ பார்த்தாலும் சீட் ஷேரிங் எவ்வளோ, எப்போ பார்த்தாலும் எங்கே எவ்வளோ வாக்குகள் போடுறாங்க, எந்த கட்சிக்கு வாக்கு போடுறாங்கன்னு தாண்டி இதை தானே பேசணும். ஏன்னா இதை ஒழுங்காக ஒழிச்சா தான் இதை கொண்டு தான் நீங்கள் தேர்தலில் நிலைப்பாடு ஒழுங்காக எடுக்க முடியும். கரெக்டா? இது மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் இல்லை. பண்பாட்டு ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பண்பாட்டை எப்படி வந்து சித்தரிக்கிறாங்க, வரலாறுல எப்படி எழுதுறாங்க, அதுல இருந்து புனைவுகள் எப்படி எழுதப்படுது, அது கலை, இசை, சினிமா எல்லாத்தையும் எப்படி பிரதிபலிக்கிறது அப்படின்ற பிரச்சனையும் இருக்கு. ஆனா நாங்க ஏன் அதை சூஸ் பண்ணல, அந்த தளத்தை சூஸ் பண்ணனா, அதுல ஏற்கனவே பல அமைப்புகள் சிறப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. போட்டுட்டு சொல்லணும்னா, இப்ப நீலம் அமைப்பு வந்து வேர்ச்சொல் நடத்துறாங்க, மார்கழி மக்கள் இசை நடத்துறாங்க, அவங்க பண்பாட்டு மையம்னு வச்சு நிறைய பண்பாட்டு நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. இப்போ தீவிகா, தாப்பேத்திகா போன்ற அமைப்புகள் வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ், சாதி மறுப்பு திருமணம் நடத்துவதில் பயங்கரமான வேலைகள் உழைப்பு போடுறாங்க. அவங்க இப்போ ஃபேஸ்புக்லலாம் அவங்க ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும், கடந்த 5 வருடத்தில் 200வது திருமணம், 220வது திருமணம்னு போடுவாங்க. அந்த மாதிரி தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, ஒடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு உரிமை இயக்கம், இவங்கெல்லாம் வந்து சமூகத்தில் ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் ஒடுக்கும் எல்லா பிரச்சனைக்கும் முன்னிக்கிறாங்க. கரெக்டுங்களா? இப்போ பியூசிஎல், பிஆர்பிசி போன்ற அமைப்புகள் தலித் மக்கள் மீது பொய்யான வழக்குகள் போடுவது, அவங்க உரிமை மீறுவது, இதுக்காக வழக்கெடுத்து ஆடுறது, இந்த மாதிரி எல்லா அமைப்புகள், நம்மளுக்கு முன்னோடியா இருக்க அமைப்புகள் இந்த வேலையை ஏற்கனவே செய்யறாங்க அப்படின்னும் போது, இந்த அரசியல் பொருளாதார, அதாவது தேர்தல் சாராத அரசியல் பொருளாதார பிரச்சனைகளை பேசுவதற்கு இன்னும் கூடுதல் கவனம் தேவை அப்படின்னு தோணுச்சு. இதை யாருமே பேசலன்னு சொன்னா அது ரொம்ப கர்வமா இருக்கும். பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு மார்க்சியர்களா நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு சமூக விடுதலைக்கு ஒரு 100 நடவடிக்கைகள் தேவை அப்படின்னும் போது, ஏற்கனவே நம்ம முன்னோடியா இருக்கிறவங்க ஒரு 90 நடவடிக்கைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, நம்ம ஒரு இன்னும் இருக்கிற 10 நடவடிக்கைகளுக்கு மனித வளத்தை கொண்டு போய் செலுத்தலாம், நம்ம அதில் உழைப்பை செலுத்தலாம் அப்படின்னும் போது அதைத்தான் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம். ஏன்னா இப்போ மார்க்சியம் அப்படிங்கிறது வந்து மார்க்சிய மாணவர்களோ இல்லை மார்க்சிய செயல்பாட்டாளர்களோ அப்படின்னு சொல்லிக்கிறவங்க, நம்மளுக்கு என்ன வருதோ அதை பண்றதுக்கு பேர் மார்க்சியம் கிடையாது.
சமூகத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிட்டு செய்யறதா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இதை நாங்கள் சூஸ் பண்ணோம். அதனால தான் நாங்கள் என்ன நினச்சோன்னா, அப்படி அரசியல் பொருளாதார பிரச்சனைகள் அப்படின்னு பேசும்போது குறிப்பான பிரச்சனைகள்லேருந்து பேசணும் அப்படிங்கிறனால தான் ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லலிதா அவங்க வந்து அர்பன் பாலிசி பற்றி பேச போகிறாங்க. ஏன்னா இங்கே வந்து நகரமயமாதல் அப்படிங்கிறது வந்து அதிவிரைவில் நடக்குது. மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே பெருமையாக சொல்கிறோம், தமிழ்நாடு இஸ் த மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட். ஆனால் அப்போ அவங்க வந்து தலித் மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, அவங்க என்னவாக நடத்தப்படுறாங்க அப்படிங்கிறத ஆய்வுக்கு உட்படுத்தணும் இல்லையா? இது நிறைய சரித்தன்மை பார்க்கவங்க என்ன கேட்பாங்கன்னா, இப்போ அர்பன் கொஷின்ங்கிறது வந்து தலித் மக்களை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணுதா, ஏன் அந்த கொஷினை ஷ்ரிங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. அது உழைக்கும் வர்க்க மக்கள் எல்லா விளிம்புநிலை மக்களும் பாதிக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சது தான். ஏன்னா எங்கள் ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சியிலே முன்னாடி பேசுகிறவர் சொன்ன மாதிரி தோழர் செல்வம் அதை விவரித்து தான் பேசினார், எப்படி உழைக்கும் வர்க்க மக்கள் இந்த அர்பன் பாலிசினால பாதிக்கப்படுறாங்க. ஆனால் ஏன் தலித் கொஷின் அப்படின்றதுலையும் வச்சிருக்கோம் அப்படின்னா, தலித் மக்களின் வாழ்வில் அது ஒரு பெரிய அங்கமாக இருக்குது. ஏன்னா ஊரில் தீண்டாமை இருக்குது, 2 சுடுகாடு வச்சிருக்கிற, பொது குளத்தில் நீர் எடுக்க விட மாட்டேன்னு ரூரலில் அந்த பிரச்சனை இருந்து அர்பனுக்கு வந்தால் அர்பன்லேயும் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுறேன். அப்போ அதை வந்து ஆராய்ஞ்சு பேசணும் அப்படின்றதுனால தான் லலிதா வந்து பயங்கரமாக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க பல வருடங்களாக. அதை நம்மளுக்கு வந்து இலவசமாக தரப்போகிறாங்க. அதை நம்ம கேட்டு நம்ம வந்து அவங்க அகாடமியில் இருக்காங்க. இப்போ நீங்கள் நிறைய பேர் சமூக வலைதளத்தில் இயங்குவீங்க, இல்லை இன்னும் வந்து வெகுஜன மக்கள் அமைப்புகள்லாம் இயங்குவீங்க. அங்கே போய் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சேர்த்தணும் அப்படிங்கிறது தான். அப்புறம் தோழர் ஜக்கையனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அப்படிங்கிறது வந்து தலித் டிஸ்கோர்ஸ், அதாவது வந்து தலித் பார்வையில் சமூக நீதி அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு தேசியவாத பார்வை இருக்குது. காங்கிரஸ் காலத்துலேருந்து வளர்ச்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது, நீதி, சமூக நீதி அப்படின்ற பார்வையெல்லாம் இருக்குது. அதில் வந்து ஏற்கனவே அவங்க வாழ்ந்த காலத்திலேயே பெரியார், அம்பேத்கர்லாம் அதுக்கான கிரிட்டிக் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த காலத்தில் இப்போ தமிழ்நாட்டில் டாமினண்டான டிஸ்கோர்ஸ் அப்படின்னா என்ன, திராவிட மாடல். இப்போ இந்த திராவிட மாடல் பற்றி தலித் மக்களுக்கு ஒரு பார்வை இருக்குது. அதில் நிறைய நிறைகள் இருக்குது, குறைகள் இருக்குது. இப்போ இது சொல்லும் போதே என்ன, நிறைய பேர் நீ ஜர்க் ரியாக்ஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தப்புன்னு ஒரு பயப்படுறது. திராவிடன் மாடலை கேன்சல் பண்ணுறீங்களா, விமர்சிக்கிறீங்களா அப்படின்னு. அது அப்படி கிடையாது. இப்போ திராவிட மாடல் அப்படிங்கிற சொல் இந்த ஆட்சியில் தான் அதிகம் பயன்படுது. அதுக்கு முன்னாடி வந்து அகாடமியால் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் பரவலாக பயன்படுத்துறது 2021 ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம். கரெக்டாக? ஸோ இப்போ அதுக்கான விளக்கத்தை தரதுக்கு திராவிடியன் மாடல்னு ஒரு புக் இருக்குது, கலையரசன் விஜயபாஸ்கர் எழுதியிருக்கிறாங்க. அந்த புக்கை முதல்வரே நிறைய பேருக்கு பரிசீலித்திருக்கிறாரு. பிரவுன் யூனிவர்சிட்டி, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அதை பற்றி செஷன் நடத்துறாங்க. பிடிஆர்லாம் போய் இங்கிலீஷ்லேயே பயங்கரமாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த புக்கோட கடைசி சாப்டர் எடுத்து படிங்க. அந்த புக்கோட கடைசி சாப்டர் என்ன சொல்லுதுன்னா, திராவிடியன் மாடல் அப்படிங்கிற மாடல் சந்திக்கும் பெரிய சவால் எது அப்படின்னா, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு போய் சேர்ந்த வளர்ச்சிக்கும் தலித் மக்களுக்கு போய் சேர்ந்த வளர்ச்சிக்கும் இருக்கிற பெரிய இடைவெளி தான் திராவிடன் மாடலுக்கே ஒரு பெரிய சவாலாக இருக்குது. இப்போ அந்த சவாலை எப்படி எதிர்கொள்ள போகுது அப்படிங்கிறது தான் திராவிடியன் மாடல் அடுத்த டெக்கேட்ல நிலைக்க போதா நீர்த்து போக போதான் இருக்கு. அப்போ நீங்கள் திராவிட மாடலோட தீவிர ஆதரவாளராக இருந்தாலும் இந்த பார்வையை நீங்கள் கேட்க வேண்டும். அப்போதான் அதை வலுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான். அதுக்கு அடுத்து பாசிசம் அப்படிங்கிற தலைப்பை ஏன் எடுத்திருக்கோம், நீங்கள் தான் வந்து பிஜேபியை பேசுவானா, தேர்தல் அரசியலை தாண்டி தானே பேசணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். பாசிசம் அப்படிங்கிறது வெறும் தேர்தல் கணக்கு மட்டும் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜுடிஷியரி, பியூரோக்ரசி எல்லாத்தையும் கபலீகரம் செஞ்சிருக்கு பாசிசம் அப்படிங்கிறது. அதையை தாண்டி சமூகத்தை விஷமாக்கிருக்கு. எல்லா வர்க்கத்தினர்கிட்டையும் அது அந்த வர்க்கத்தினருக்கு தேவையான விஷத்தை ஊட்டியிருக்குது. அப்படின்னும் போது பாசிசத்தை தோல் உரிச்சாத்தான் அது ஏற்கனவே இருக்கும் பார்ப்பனியம், சாதியத்தை எப்படி பயன்படுத்துது. ஏன்னா கடந்த 10 வருஷத்துல நம்ம பார்த்துருக்கோம், தலித் மக்கள் மீதான தாக்குதல் அதிகரிச்சிருக்கு. நாடு முழுக்க என்சிஆர்பி ரிப்போர்ட் படி அதிகரிச்சிருக்கு. தலித் மக்கள் இப்போ ராகுல் சொன்ன மாதிரி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், நேஷனல் ஃபெலோஷிப் ஃபார் ஸ்கெடியூல் காஸ்ட், இதெல்லாம் எப்போ பார்த்தாலும் தூக்கிடுறான். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து வருஷம் தோழர் ரவிக்குமார் வந்து லெட்டர் எழுதினா தான் அது இருக்க மாட்டிருக்கு. அப்போ நம்மளுக்கு ஆதரவான எம்பிகள் உள்ளே இருக்கும்போது தான் அது அங்கேயே நிலைக்குது. இல்லைன்னா வந்து தலித் மாணவர்களுக்கான எல்லா பாதுகாப்பு அரணையும் அவன் நீக்கிக்கிட்டே இருக்கான். சுகாதிய போராட்ட கமிட்டி வந்து தலித் மாணவர்கள் தற்கொலை செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக சில பரிந்துரைகள் கொடுத்தாங்க மன்மோகன் சிங் ஆட்சியில். அதை கிடப்பில் போட்டாச்சு. ஏகப்பட்ட தலித் மாணவர்கள் மரணத்தில் இன்வெஸ்டிகேஷன் ஒழுங்காக நடத்தப்படலை. இப்படி எல்லா துறையிலும் இந்த பாசிசம் அந்த லெஜிஸ்லேட்டிவ் அப்படிங்கிற வரம்பை தாண்டி இங்கே தலித் மக்கள் மீதான கொடுமைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அவர்கள் மீதான ஒடுக்குமுறையை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கிற செயல்பாட்டாளர்கள் கடந்த 70 வருஷமாக போராடி சில இடங்களில் சாதியை தளர்த்திருப்பாங்க இல்லையா, அந்த சாதியை இறுக்கத்தை தளர்த்திருப்பாங்க இல்லையா,
அதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப பாசிசம் பத்தி என்னன்றதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் தோழர் ஆதவன் தீட்சணியா பேச போறாங்க. இப்போ தோழர் சிந்தனை செல்வன் பேச இருந்த தலைப்பு வந்து அதான் முதல் தலைப்பாக இருந்தது, பஞ்சமி நிலம் மற்றும் துணை திட்டத்தை பத்தி. இந்த தலைப்பு வந்து அவர் தான் பேசுறது வந்து உகந்ததா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணது காரணம்னா, எனக்கு பர்சனலி அவர் கூட இதுலலாம் கனெக்ஷன் இருந்திருக்கு. நான் வந்து என் ஃபீல்டு ஒர்க் வந்து பஞ்சமி நிலம் பற்றி இருந்திருக்கு. அப்புறம் என் டிசர்டேஷன் வந்து ஸ்கெடியூல் காஸ்ட் சப்ளன் துணை திட்டத்தை பற்றி இருந்திருக்குன்னும் போது ரெண்டுலேயும் அவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் சொல்ல போனால் ஃபீல்டு ஒர்க் வந்து பஞ்சமி நிலம் பண்ணும்போது ரொம்ப ஆர்வத்தில் ஒரு பாலிசி பிரீஃப் எழுதி பல அரசியல் தலைவர்களுக்கு, அமைச்சர்களுக்கு, எம்எல்ஏக்கெல்லாம் மெயில் பண்ணியிருக்கேன், பார்த்தெல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து அதை எழுதி 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்த்தா அது எப்படி இருக்குன்னா, இந்த நியூஸ் பேப்பர்லலாம் போடுவாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை வந்து கலெக்டருக்கு லெட்டர் எழுதிச்சுன்னு, ஐயா எங்கள் தெருவில் குப்பை சேர்ந்து விட்டது அப்படின்னு. அந்த மாதிரி என்னடா இவ்வளோ வெள்ளந்தியா இருக்கேடா, அரசு எப்படி செயல்படும், அரசியல்வாதிகள் எப்படி செயல்படுவாங்கன்னே தெரியாமல் எழுதி வச்சிருக்கேடா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து பிசிகா நடத்தின ஒரு கருத்தரங்கத்துக்கு பேச கூப்பிட்டுருந்தாங்க அந்த கிளப் ஹவுஸ் காலத்தில். அப்படி தொடர்பு இருந்தது. அப்புறம் துணை திட்டம் வந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஆரம்பிச்ச காலத்துலேருந்து துணை திட்டத்துக்கு சிறப்பு சட்டம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. கர்நாடகாவில் இருக்குது, தெலுங்கானால, ஆந்திர பிரதேசில் துணை திட்டத்துக்கான சிறப்பு சட்டம் இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பிசிகாவும் அதுக்கான போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருந்தது. இப்போ இந்த ஆட்சி அமைஞ்சனும் அவங்க அழுத்தத்தினாலும் பரிந்துரையினாலும் அது இப்போ ஒரு மசோதா வந்திருக்கு. அதை வந்து சிந்தனை செல்வன் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அதன் காரணமாக தான் அவங்க வந்து பெட்டராக பேசுவாங்க அப்படிங்கிறதுனால இது பண்ணோம். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சதுனால சூழல் காரணமாக அவங்க வர முடியல அப்படின்றனால மன்னிச்சவங்க, அந்த வேலையை நான் என்ன செய்ய போகிறேன். ஸோ பஞ்சமி நிலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, 1891 ஆண்டு வந்து செங்கல்பட்டோட கலெக்டர் ஜேம்ஸ் ட்ரமனியர்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளக்காரர், அவர் வந்து என்ன பண்றாரு, நோட்ஸ் ஆன் த பறையா ஆஃப் செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை எழுதுறாரு. அதுல இங்க இருக்கிற தலித் மக்கள் என்ன மாதிரியான ஏழ்மையில் இருக்கிறாங்க, என்ன மாதிரியான தீண்டாமை கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க, அவங்களுக்கு கல்வி எந்த நிலையில் இருக்கு, மருத்துவம் எந்த நிலையில் இருக்கு, சுகாதாரம் எந்த நிலையில் இருக்கு, அவங்கள்ட்ட நில உடைமைங்கிறது இல்லவே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பதிவு பண்றாரு. பதிவு பண்ணிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு என்ன பரிந்துரை கொடுக்குறாருன்னா, இவங்களுக்கும் நிலம் கொடுங்க அப்படின்ற பரிந்துரையை கொடுக்குறாரு. நிறைய இன்ஸ்டன்ஸ்ல இப்போ தலித் அறிவிஜிகளோ தலைவர்களோ மக்களோ உங்களை விட வெள்ளக்காரனே தேவலான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ இந்த தமிழ் பொக்கிஷம்னு ஒரு டுபாகூர் சேனல் ஒருத்தர் இருக்கான், அவங்க கூட வந்து வெள்ளக்காரர்களும் மாட்டு இறைச்சி சாப்பிடுவாங்க, இவங்களும் மாட்டு இறைச்சி சாப்பிடுவாங்கன்றனால இவங்க வந்து ஜோதி ஆயிட்டாங்கன்னு பேசி வச்சிருக்காங்க இருக்கு. ஆனால் அது ரீசன் கிடையாது. நிலம் கொடுத்தாங்கன்றதும் ரீசன் கிடையாது. நிலம் கொடுக்கும்போது அவர் ஏகப்பட்ட சாப்டர், ஒரு 20 சாப்டருக்கு மேலே எதிர்ப்பாந்தால் யாரு, ட்ரமனியர்ன்ற அந்த அதிகாரி கடைசி சாப்டர்ல ரொம்ப நேர்மையாக என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐயா அவங்களுக்கு உதவும் இந்த நிலம்லாம், ஆனால் நான் ஏன் அரசாங்கத்தை கொடுக்க சொல்றேன் அப்படின்னா, அவங்களும் விவசாயம் பண்ணுவாங்க, அதுல இருந்து வரி வரும், நம்மளுக்கு வசூல், நம்மளுக்கு ரெவன்யூ ஜாஸ்தியாகும்னு நேர்மையாக ஒத்துக்கிறான். அதனாலதான் வந்து அவங்க வந்து இங்கிலீஷ்காரனே, அவன் ஏகாதிபத்தியவாதி தான், அவன் காலனித்துவ ஆட்சி தான் நடத்தினான், இருந்தாலும் அவன் ஏன் பெட்டர்னா அவனுக்கு இந்த அளவுக்கு குறைந்தபட்ச நேர்மையாக இருந்தது. நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க, போய் பாதம் கழுவுறது, தலித் மக்களின் பாதத்தை கழுவுறது. ஆனா தானே எழுதின சுயசரிதத்தில் மோடி கர்மயோகியில் என்ன எழுதி வச்சிருக்காரு, வால்மீகி சமுதாயத்துக்கு கொடுக்கப்படும், அதாவது தூய்மை பணி, மலமல்வது போன்ற பணிகள் அவர்களுக்கு தெய்வம் தந்த பணி, அந்த பணியை செய்வது அவர்கள் தெய்வ கடமையை ஆற்றுவதை எழுதி வச்சிருக்காரு. பாருங்க, வெள்ளக்காரன் வந்து எவ்வளவு கொடுங்கோல் அரசாங்கம் நடத்தினா, ஆனா அவங்க கூட பெட்டரா இருக்கான்ற அளவுக்கு ஒரு அரசாங்கத்திட்ட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஆச்சுங்களா. ஸோ பஞ்சமி நிலம் இப்படி 1892 வருது. அதுக்கப்புறம் 1934 ஒரு ஜியோ போடுறாங்க. அப்பதான் வந்து 11,20,000 ஏக்கர் இங்க இருக்கும் தலித் மக்களுக்கு, மெட்ராஸ் ஸ்டேட்ல மட்டும் 11,20,000 ஏக்கர் நிலங்கள் கொடுக்கப்படுது. ஆனா சுதந்திர இந்தியா ஆனதுக்கு அப்புறம் அந்த நிலமெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது. இன்னைக்கு வந்து கணக்கு போட்டீங்கன்னா ஒரு 20,000-30,000 ஏக்கர் கூட பட்டியல் சாதி மக்கள்கிட்ட இருக்காது. ஏன்னா இருக்கிற அந்த காலத்துல நில உடைமை சமூகம், பார்ப்பன சமூகம் எல்லாமே ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க. கோயில், காலேஜ் கட்டுறது எல்லாமே ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க. அது பத்தாதுன்னு 70-80களில் இந்த பசுமை புரட்சி, அப்புறம் வந்து வளர்ச்சி எல்லாம் சேர்த்து இடைநிலை சாயத்தில் அதுக்கு முன்னாடி நில உடைமையாளர்களாக இல்லாதவங்களும் நிறைய பேர் புதுசாக நில உடைமையாளர் ஆகிறாங்க. அவங்களும் தலித் மக்களின் நிலத்தை அபகரிச்சுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், கர்ணன் படத்தை, இந்த படத்தெல்லாம், அசுரன் படத்தெல்லாம் பார்த்துருக்கீங்க. அந்த படம் வந்த போது தான் ஊன்னு கத்திட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டோம். அதாவது வந்து
அந்த விவசாய தொழிலாளரை கடனுக்குள்ள தள்ளி அவர் வந்து கடன் கேட்கும் போதோ இல்லை கடன் கட்டாம இருக்கான்னு சொல்லும் போதோ அவர் நலத்தை கையகப்படுத்திக்கிறது, இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 1984 யூடிஆர்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் ஒரு திட்டம் கொண்டு வந்தார், அப்டேட் ரெஜிஸ்ட்ரி ஸ்கீம்னு சொல்லிட்டு. பழைய பட்டாக்களை எல்லாம் புதுப்பிச்சுக்கலாங்க. அப்போ இந்த பண்ணையாரங்களாம் என்ன பண்ணிக்குவாங்கன்னா, இவங்க ஒரு 100 ஏக்கர் வச்சிருப்பாங்க, பக்கத்தில் வந்து ஒரு 20 ஏக்கர் பஞ்சமி நிலம் இருக்கும். அந்த 20 ஏக்கரையும் சேர்த்து 120 ஏக்கருக்கு பட்டா வாங்கிக்குவாங்க. பாருங்க, அரசு பண்ற எல்லா நடவடிக்கையும் அவங்க இதுக்காக பயன்படுத்திட்டாங்க. இது என்ன ஆகுதுன்னா, காலப்போக்கில் 80கள் 70களில் தலித் இளைஞர்கள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. புதுசா வந்த சமூக நீதி கொள்கையால, இடஒதுக்கீடு கொள்கையால படிக்கிறாங்க, அரசு வேலைகளுக்கு போறாங்க. அவங்களுக்கு பயங்கரமான விழிப்புணர்வு ஏற்படுத்துது. என்ன பண்றாங்கன்னா, அப்பா நீ இதை வித்திருக்கவே கூடாதுப்பா, விற்கிறதுக்கான எந்த முகாந்திரமும் கிடையாது. ஏன்னா பஞ்சமி நிலம்ங்கிறது நீங்க வேற ஆட்களாம் விற்கவே முடியாது. அதே போல நீங்களுமே அந்த நிலத்தை விட்டு போக முடியாது. வேணும்னா கலெக்டர் அனுமதி கொடுத்தா இன்னொரு எஸ்சி நபருக்கு வேணா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்படின்றதுனால இவங்களுக்கெல்லாம் வந்து அவேர்னஸ் வருது, போராட ஆரம்பிக்கிறாங்க. போராட ஆரம்பிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா 1994 அக்டோபர் 10 ஜான் தாமஸ் ஏழுமலை அப்படிங்கிற 2 பேர் வந்து சுட்டு கொல்லப்படுறாங்க. கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போராடுறதுக்கு சுட்டு கொல்லப்படுறாங்க. இப்போ இதுலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா, போராட்டம் இன்னும் வீரியம் அடையுது. ஆண்களை தாண்டி பெண்கள் வந்து போராட்ட களத்தில் முன்னெடுத்தப்படுறாங்க. ஏன்னா அந்த துப்பாக்கி சூட்டுக்கு அப்புறம் போலீஸ் கொஞ்சம் நஞ்ச வேட்டையாடல, கிராமங்களில் போய் அத்தனை அட்டூழியங்கள் பண்ணோன்னே என்ன முடிவு பண்ணுறாங்க, பெண்கள் மீது வந்து வன்முறை நடத்த மாட்டாங்கன்றதெல்லாம் கிடையாது. ஆனால் ஆண்களை காட்டிலே பெண்கள் மீது பொது வெளியில் இந்த மாதிரி வன்முறை நடத்துவது சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பெண்கள் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு முன்னிருந்து நிற்கிறாங்க. அதே காலகட்டத்தில் 1991 உங்களுக்கு வந்து இந்த எக்கனாமிக் ரிஃபார்ம் அப்படின்னு சொல்கிற தாராளமயமாகுது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, கிராமத்தில் இருக்கும் ஆண்கள்லாம் பெங்களூருக்கு சென்னைக்குன்னு வேலைக்கு போகிறாங்க. அப்போ அங்கே கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்களே இந்த இயக்கத்தை வந்து முன்னின்று நடத்துகிறாங்க. இன்னைக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு அதுக்கான சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னா, நீதிமன்றம் தரவுகளை பார்க்கும், ரெவன்யூ ஆஃபீஸருக்கு ஆர்டிஐலாம் போட்டுருவாங்க. இவங்க ஆர்டிஐ போட்டு பல மாதங்களோ ஆண்டுகளோ தரவுகளை சேகரித்து இதுதான் பஞ்சமி நிலம், இதை ஆக்கிரமிச்சிருக்குது ஒரு கல்குவாரி, இதை வந்து ஒரு காலேஜ் ஆக்கிரமிச்சிருக்கு, இல்லை இவர் ஆக்கிரமிச்சிருக்காரு அப்படின்னு போய் கொடுத்துருவாங்க. ரெவன்யூ ஆஃபீஸரும் ஒத்துக்கிடுவார். அந்த தரவில் நீதிமன்ற தீர்ப்பும் வந்துடும். அதை பார்த்து கலெக்டரும் ஆர்டர் போட்டுருவார். ஆனாலும் நிலம் கைக்கு வராது, தலித் மக்கள் கைக்கு வராது. அந்த அளவுக்கான ஆதிக்க சாதிகளின் ஆதிக்கம் அந்த அளவுக்கு இருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து ஒரு ஃபீல்டு ஒர்க் வந்து கள்ளக்குறிச்சி பக்கம் ஒரு இடத்துல ஃபீல்டு ஒர்க் பண்ணுறேன். ஒரு 50 ஏக்கர் வச்சுருக்கிற ஒருத்தன் பக்கத்தில் இருக்கிற நிலத்தையும் சேர்த்து ஆட்டையை போட்டான். அங்கே போய் அவன்கிட்ட பேசக்கூட இல்லை, அவன் டிராக்டர் ஓட்டிட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு த்ரெட்டாக கூட எங்களை கன்சிடர் பண்ணல. அவன் வந்து ஜாலியாக போயிட்டுருக்கான், தம்பி இந்த மாதிரி சர்வே கிருவெல்லாம் எதாவது எடுத்துகிட்டு வந்த கைத்தெடுத்து போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் போயிட்டே இருக்கான். அவ்வளோ சொகுசாக இருக்காங்க இங்கே, இந்த நிலத்தை ஆக்கிரமிச்சவங்க அவ்வளோ சொகுசாக இருக்கிறாங்க. ரெவன்யூ ஆஃபீஸர் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, இந்த கல்குவாரிக்காரன் இல்லை இந்த காலேஜுக்காரன் வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறான்னு சொல்லி லிஸ்டெல்லாம் எடுத்து என்ன இந்த சேட்டலைட் இமேஜ் எல்லாம் வச்சு அவன்கிட்ட போய் கொடுப்பீங்க. ரெவன்யூ ஆஃபீஸர்கிட்ட ஒரு கல்குவாரி ஓனரை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, அவன் ஆக்கிரமிச்சிருக்கான்னு. அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் பார்த்தா அந்த ஊரில் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் பண்ணையார் செத்து போயிருப்பான். அவனோட பேரன் நீ ஒரு சிலை திறப்பான், அதில் 2 பேர் லட்டு விட்டுட்டு ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துருப்பாங்க பாதி லட்டோட வாயில். இந்த மாதிரி நிலைமையில எப்படி மக்கள் இதை எடுத்து போராடுறது? ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்தில் 1991 96 வரைக்கும் ஒரு கமிட்டி போட்டாங்க. அது வந்து ஏதோ பசப்பி ஒரு 1 லட்சம் ஏக்கர் எங்கேயோ கண்டுபிடிச்சதா சொன்னாங்க. அந்த 1 லட்சம் ஏக்கர் என்ன ஆச்சுன்னு தெரியாது இப்போ வரைக்கும். கலைஞர் ஆட்சி காலத்துலையும் போட்டாங்க, போட்டு மனுக்கள் வாங்கினாங்க எல்லா ஊர்லேருந்தும், அதுவும் என்னாச்சுன்னு தெரியாது. ஜமாபந்தின்னு சொல்லிட்டு வருஷம் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு இதை நடத்தும், அதுலேயும் ஆராயிறாங்க. மக்கள் இப்போ என்ன நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா, ஒருவேளை நம்ம கொடுக்குற மனு வச்சுட்டு தான் இன்னும் சிறப்பாக நம்ம நிலத்தை எப்படி ஆட்டையை போடலான்னு பிளான் பண்ணுறாங்களோ அப்படின்னு சந்தேக ஆரம்பிச்சாங்க. நியாயம் தானே? அதுக்கான தரவுகள் இருக்கோ, அது உண்மையோ பொய்யோ, இத்தனை வருஷமாக வஞ்சிச்சுட்டு இருந்தா அந்த மக்களுக்கு இந்த நினைப்பு வருவது அதுதானே நியாயம்? அந்த நிலைமையில இருக்கு. இதில் பல்வேறு விவாதங்கள் நடக்கும். இப்போ நாங்கள் இருந்தபோது டயர்டாக இருப்பாங்க, 20 வருஷம் 30 வருஷம் போராடி டயர்டாக இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டே நீ வாங்கி கொடுத்தாலும் 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் நான் வாங்குவேன், அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு விவசாயம் பண்ணால் நான் வந்து விஷம் குடிச்சு தான் சாகணும், அதுக்கு எதுக்கு இவ்வளோ போராடுறோம் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அது வந்து 1 சென்ட் அப்படின்னாலும் அது என் பேரில் இருக்கணும் அப்படிங்கிறது இதில் ஒரு முன்னேற்றம்,
இங்க நிலமே நாங்க வச்சுக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல எங்களுக்கும் நிலம் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு போராட்டம் இது அப்படின்னு 2 பேர் விவாதிச்சுக்கிட்டே இருக்காங்க. எந்த கிராமத்துல போனாலும் 2 பக்கமும் இருக்கும், விவாதிச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவுல பனையூர்ன்ற ஒரு கிராமத்துல ஒரு பாட்டியம்மா என்கிட்ட வந்து சொல்றாங்க, இவங்க எல்லாம் என்னென்னவோ பேசிக்கிறாங்கப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பாட்டியம்மாக்கு தெரியல இதுக்குன்னு சில பயன்கள் தான் இருக்கு. பஞ்சமி நிலத்துல இந்த பயன்பாடு தான் யூஸ் பண்ணணும் இருக்கு. ஆனா இப்ப எல்லாருமே வந்து சமுதாய கூடத்துல இருந்து எல்லாத்துக்குமே பயன் பண்ணணும், ஏன்னா நிலம்ங்கிறது அவ்வளவு தேவையா இருக்கு. பாட்டியம்மா சொல்றாங்க, கண்ணு எனக்கு வயசு 80க்கு மேல ஆகிப்போச்சு, நான் 10 வருஷம் முன்னாடியே சாக வேண்டியது. ஆனா ஏன் நான் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கிறேன்னா, நான் செத்தனா என் குடும்பத்துக்கு 20,000 செலவு வச்சிருவேன். ஏன்னா எங்க ஊர்ல சுடுகாடு கிடையாது, 3 ஊர் தள்ளி சுடுகாடுல கொண்டு போய் என்னைய புதைக்கணும், அதுக்கு ஆம்புலன்ஸ்க்கு வாடகை தரணும், பாதுகாப்புக்கு போலீஸ்காரர் காசு கேட்பாரு, புதைக்கிறவங்க வந்து எல்லாரும் காசு கேட்பாங்க. அப்புறம் 2 நாள் வந்து பெங்களூரு சென்னை எல்லாம் வேலையை விட்டு எங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் இங்க வந்து தங்கி பாதுகாப்பா இருக்கணும். ஏன்னா அவங்க ஊர் வழியா எடுத்துட்டு போறாங்கனால அவங்க எந்நேரம் வேணாலும் வன்முறை நிகழ்த்தலான்ற அபாயம் இருக்குது. 20,000 ரூபாய்க்கு என் பிள்ளைங்க எங்க போவோம் சாமி? எப்படியாவது அவங்க நாங்க ரிசர்ச் பண்ண தான் வந்திருக்கோம், நாங்க ஆபீசர்ஸ் அப்படிலாம் தெரியல, ஃபார்மல்ஸ் போட்டிருக்கோம், ஆபீசர்ஸ் நினைச்சுக்கிட்டாங்க. எப்படியாவது நிலத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் செத்து போயிடுவேன் சாமின்றாங்க. இது இங்க ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள், அதிகாரிகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லா அதிகாரிகள் இந்த மாதிரிலாம் வந்து சொக்கா கண்ணெல்லாம் போட்டுக்கிட்டு சொகுசா பேசிக்கிட்டு இருக்கோமே, நம்ம எல்லாரும் முதலில் காரி துப்புற மாதிரி இல்லையா? இதுக்காக வெக்கப்பட வேணாமா? இப்படி ஒரு சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோன்னு இதை மாத்துறதுக்கு நம்ம தினசரி உழைப்புல ஒரு பங்காவது செலுத்தணும் அப்படின்ற உணர்ச்சி வேணாமா? நம்மளுக்கு வரணும் இல்ல? அந்த உணர்ச்சியை ஏற்படுத்துவது தான் இந்த நிகழ்வு நடத்தும் ஆச்சுங்களா? சரி, உணர்வு வந்தா போதுமா அப்படின்னா அங்கதான் விவரங்கள் தெரியணும். இதுதான் கடைசி, இதோட முடிச்சுக்கிறேன். இதுதான் துணை திட்டம். ஏன் துணை திட்டம் ரொம்ப அவசியமானது? துணை திட்டம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. 100 பேர் இருக்கிறாங்க ஊர்ல, அங்க தலித் மக்கள் 25 பேர் இருக்காங்க. 100 ரூபாய்க்கு நீங்க பட்ஜெட் போடுறீங்க அப்படின்னா 25 ரூபாய் தலித் மக்களுக்கு போய் சேரும் திட்டங்களுக்கான ஒதுக்கீடாக இருக்கும். அதுதான் துணை திட்டம். அது 1979 வந்தது. ஏன்னா 74 75 பழங்குடி மக்களுக்கு வந்தது, 79 80 வந்து மத்திய அரசாங்கத்துல பட்டியல் சாதி மக்களுக்கு வந்தது. அதுக்கப்புறம் அது வந்து 84 85 ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான், சிறப்பு கூறு திட்டம்னு ஆச்சு. அதுக்கப்புறம் அதுவே துணை திட்டமா, ஏன்னா சிறப்பு கூறு திட்டம்ன்றது ஸ்பெஷலான ஸ்கீம்ஸ் கொடுப்பாங்க அவங்களுக்கு அப்படின்றது மட்டும்தான். அது எதன் அடிப்படையில்னா ஆர்டிகல் 46. இப்போ இந்த இடஒதுக்கீடு பத்தி விவாதங்கள் வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, இப்போ தலித் மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் இப்படின்னு பேசி, இல்லை பழங்குடி மக்கள் பேசும்போது இடஒதுக்கீடோட சுருக்கிறோம் இல்லையா? ஆனால் அதை தாண்டி நம் தலைவர்களான அம்பேத்கரோ பெரியாரோ யாரோ வேணாலும் இருக்கட்டும், நம்மளுக்காக போராடினவங்களோ அதை தாண்டி நிறைய விஷயங்களை யோசிச்சாங்க இல்லையா? அதுதான் ஆர்டிகல் 46 இருக்குது. அதாவது தலித் மக்கள் வசிக்கும் இடத்துல மூலதனத்தை நீங்க கொண்டு போய் செலுத்தணும், உட்கட்டமைப்பை ஏற்படுத்தணும், அவங்களுக்கான கல்விக்கான செலவு செய்யணும். அப்ப அந்த துணை திட்டம்ங்கிறது எதுக்கு இருக்கு அப்படின்னா, இந்த ஸ்பெஷல் திட்டங்கள் சொல்றாங்க இல்லையா, அது வந்து எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட்டிங்கா இருக்கணும். அவங்கள எக்கனாமிக் ரீதியாக நீங்க எம்பவர் பண்ற மாதிரி இருக்கணும்ன்றதுக்கான திட்டம். இது இன்ன வரைக்குமே ஒழுங்கா எங்கேயுமே நடைமுறை எந்த மாநிலமே பண்றது கிடையாது. இப்ப இந்த ஆட்சி காலத்துல பிசிகா கூட்டணி கட்சியில இருக்கு. இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திண்ணாமை முன்னணி மாதிரி அமைப்புகள் அழுத்தம் போட்டுட்டே இருக்கனால முதல்வர் வந்து 2 முறை அமர்றாங்க. ஆனா இன்னமும் கூட எல்லா மாவட்டங்கள்லயும் இந்த வன்கொடுமையை ரிப்போர்ட் பண்ணி அதை நம்மளுக்கு செய்தியா சொல்றதுக்கான டிஸ்ட்ரிக்ட் விஜிலன்ஸ் கமிட்டி இன்னும் முறையாக அமைக்கப்படவில்லை. அது இன்னும் நம்மளுக்கு தரவுகள் கிடையாது. சட்டம் இயற்றுவதாக சொல்லியிருக்காங்க இந்த துணை திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு. இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழக அரசு அது விரைவில் செய்ய வேண்டும், அந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், நீண்ட உரையாடலை நிகழ்த்த வேண்டும் சட்டமன்றத்தில். ஏன்னா பாஜக மாதிரி 19 நிமிஷத்துல 6 பில்லாம் பாஸ் பண்ணக்கூடாது. அது நீண்ட உரையாடலுக்கு அப்புறம் இதை நடத்தணும்னு கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் என் உரை. இன்னொரு சின்ன ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, அங்கே டொனேஷன் பாக்ஸ் வச்சுருக்கோம். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்தவங்களுக்கு தெரியும். அந்த டொனேஷன் பாக்ஸில் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்றத வச்சு தான் நாங்கள் அடுத்தடுத்த நிகழ்வு நடத்துகிறோம். ஏன்னா வந்து இங்கே இவங்க காசு தராங்க, அவங்க காசு தராங்கன்னு பயங்கர வதந்தியெல்லாம் இருக்குது. நான் வந்து அதை கிளாரிஃபை பண்ணிடுறேன். இப்போ போன வருஷம் வந்து நான் முந்தின வருஷம் திருச்சியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர் பொல்யூஷனை ஒழிக்கிறதுக்கான ஒரு தேசிய அளவு இனிஷியேட்டிவ். அதில் எல்லா எம்பிகளும் இருப்பாங்க, பிஜேபி, காங்கிரஸ், சிபிஎம், பிசி எல்லா எம்பிகளும் இருப்பாங்க. திருச்சியில் வேலை பார்க்கணும், யார் கூட வேலை பார்க்க முடியும்? அந்த ஊர் கலெக்டர், கமிஷனரு, திருநாவுக்கரசர் எம்பி எல்லாம் வேலை பார்க்க முடியும். அந்த ஃபோட்டோவை நம்ம புலனாய்வு புலிகள் ஏதோ போட்டு எடுத்துக்கிட்டு இன்னும் நோண்டியெல்லாம் எடுக்க தேவையில்லை, அது நானே பப்ளிக்கில் போட்டது தான். அதை எடுத்துட்டு காங்கிரஸ் வந்து ஃபண்டு பண்ணுது.
ஏன்னா காங்கிரஸ் ஃபண்டு பண்ணா காந்தி போட்டோ தானே போடுவோம், எதுக்கு மார்க்சிஸ்ட் போன்ற அறிவு கூட கிடையாது. இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து ஆண் முஸ்லிம்ஸ்ல வந்து காங்கிரஸ் வந்து டெக்கேடா பிரிச்சு அடிச்சதுக்கு அப்புறம் ஓ சாரி மிஸ்டர் ரகுவரன் தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணாங்க. இப்போ இன்னும் பாதி பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா உள்ளூர் கட்சிக்கு வந்துட்டாங்க, டவுன் கிரேட் ஆகி உள்ளூர் கட்சிக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா, உள்ளூர் கட்சியெல்லாம் இருக்கிற கோடிகள் எங்கள்கிட்ட கொடுத்தா நாங்கள் ஏன் இப்படி ஒரு ஹாலில் இப்படி இவ்வளோ பேர் நின்று நடத்திக்கிட்டு இருக்க போகிறோம். கலைவாணர் அரங்கம், காமராஜர் அரங்கம், தியாகராஜர் அரங்கம்னு 1000 பேரை கூப்பிட்டு வச்சு நடத்தோம் இல்லையா, அவ்வளோலாம் கூட தேவையில்லை. இன்னைக்கு தேதியில அம்பேத்கர் சொன்ன சாதி இந்து, பார்ப்பனியம் இப்படின்ற சொல்லலாம் சொல்லாம, பெரியார் வந்து பார்ப்பனியம், ஆரியம், இந்த சூத்திர இழிவை தலையில தாங்கிட்டு அடிமையா இருக்குன்னே தெரியாம சூத்திர புத்தியில சாதி பெருமை பேசிட்டு சுத்தாதுன்னு சொன்னார்ல, இதெல்லாம் எதையுமே பேசாம அம்பேத்கரும் பெரியாரும் என் தலைவர் அப்படின்னு நாங்க சொல்லிக்கிட்டோம்னா அதுக்கே காசுற கோடி பேர் இருக்கான். அதெல்லாம் செய்யக்கூடாது, மக்கள் அரசியலை உடைத்து பேச வேண்டும் அப்படிங்கிறனாலதான் இந்த கூட்டத்தை நடத்துறோம். இந்த கூட்டத்துக்கு பார்வையாளர்களும் தோழர்களும் ஆதரவு இருந்தாலே போதும் அப்படிங்கிறதுனால அதுவே போதும். அதை கொண்டே இளஞ்சகப்பு பாலுடன் இளைஞர்களுக்கு அரசியல் உணர்வையும் ஊட்டி வளர்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.